வெல்கம் டு முகி இங்க என்ன மேக் பண்ண போறோம் அப்படின்னா ரிமோட் கண்ட்ரோல் கிராக்கர்ஸ் லான்ச்சர் தான் இன்னைக்கு மேக் பண்ண போறோம். பட்டாசு கொளுத்துறதுக்காக ஒரு ரிமோட் கண்ட்ரோல் டிவைஸ் மேக் பண்ண போறோம். நம்ம வந்து ஊதுவத்தி, தீப்பெட்டி அது மூலியமா வந்துலாம் பட்டாசு கொளுத்தி வெடிக்க வச்சிருப்போம். ஆனா வந்து இந்த வீடியோல வந்து இந்த மாதிரி கார் ரிமோட்டை யூஸ் பண்ணி எப்படி பட்டாசு வெடிக்க வைக்கிறதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். யாரும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ட்ரை பண்றதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணல. வெறும் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் எஜுகேஷனுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்றோம். இப்பதான் உங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிக்ரோம் ஒயர் எடுத்துக்கலாம். நிக்ரோம் ஒயர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். வந்து நிக்ரோம் ஒயர் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி வாங்கணும். ரொம்ப மெலிசாக இருக்க நிக்ரோம் ஒயர் வாங்கினா தான் இந்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த மாதிரி ரியாக்ட் ஆகும். நிக்ரோம் ஒயர் எடுத்து நம்ம ஒரு போல்ட்டில் இந்த மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி சுற்றிக்கலாம். ஸ்ப்ரிங் மாதிரி சுற்றிட்டு அதை ஸ்ப்ரிங் மாதிரி ஆனவொன்னே கட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸ்ப்ரிங் மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி உடன் பீஸ் எடுத்து 10 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணி கட் பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து வுட் கட்டிங்ஸாக நம்ம சேனலில் மேக் பண்ணது. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், எப்படி மேக் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ இந்த வந்து வுட் கட்டிங்ஸாக வச்சு இந்த வுட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே மேலே வந்து பாக்ஸ் மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அங்கே தான் வந்து நிக்ரோம் ஒயர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உடன் பீஸில் 2 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி அந்த இடத்த ட்ரில் பண்ணிடலாம். இந்த ட்ரில்லிங் மிஷின் நம்ம சேனலில் மேக் பண்ணது தான். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன்ப்பா, செக் பண்ணி பாருங்கள். இப்போ ரெண்டு உடன் பீஸையும் ட்ரில் பண்ணிடலாம். ஓகே, 2 பீஸையும் ட்ரில் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு ரிமோட் கார் எடுத்து உள்ளே இருக்க ரிசீவரை கழட்டி எடுத்துக்கலாம். நமக்கு வந்து கண்ட்ரோலர் ரிசீவர் வேணும். ஸோ கண்ட்ரோலர் ரிசீவர் தனியாக ஆன்லைன் மார்க்கெட்டில் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன். ஸோ என்கிட்ட இந்த மாதிரி கார் இருக்கிறதால நான் இதுலேருந்து ரிசீவர் எடுத்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்டயும் இந்த மாதிரி ஒரு டாய் கார் இருந்தால் இதில் இருக்க ரிசீவரை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரிசீவரை கழட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து பேட்ரி ஹோல்டர் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பேட்ரி ஹோல்டரில் பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரிசீவரில் வந்து ரெட் கலர் ஒயரும் பேட்டரிக்கு ரெட் கலர் ஒயரையும் ஜாயின் பண்ணுறேங்க. இன்னொரு பிளாக் கலர் ஒயர் வந்து சுவிட்சோட கனெக்ட் பண்ணோம். சுவிட்ச் ஒயரை கனெக்ட் பண்ணோம். பார்த்தீங்கன்னா ஆனில் இருந்துச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். ஓகே, இது வந்து ஹீட் சிங்க் டியூப் போட்டு ஹீட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஹீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இன்னொரு காரில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆண்டனாவை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஆண்டனாவும் ரிசீவரையும் வந்து அந்த காரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பேட்டரியை கம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம் அதில். ஓகே, பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சுவிட்சையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, பாதி ரெடி ஆகிடுச்சு. ஆனால் அது செக் பண்ணிடலாம் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. சூப்பராக ஒர்க் ஆகுது. கட் பண்ணி வச்சுருக்க உடன் பீஸை வந்து நம்ம இந்த காரோட அட்டாச் பண்ணிடலாம். ஸோ நமக்கு நீங்கள் எந்த மாதிரி கார் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஆங்கிளில் வந்து அட்டாச் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நெட் அண்ட் போல்ட் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதை வச்சு என்ன பண்ண போகிறோன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 உடன் பீஸையும் ஒன்றா வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் நம்ம அந்த 2 ட்ரில் மிஷின் வச்சு 2 ஹோல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. இது வந்து எதுக்காகனா நம்ம வந்து திரி பற்ற வைக்கும் போது அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக. இதை வச்சு தான் நம்ம வந்து பட்டாசை வந்து பற்ற வைக்க போகிறோம். ஸோ வந்து ஒரு பட்டாசில் ஒரு ஆங்கிளில் இருக்கும். இப்போ மாதிரி லூஸாக இருந்துச்சுன்னா நல்லா டைட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டைட் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து நிக்ரோம் ஒயரை வந்து சால்டர் பண்ணிடலாம். ஓகே, நிக்ரோம் ஒயர் சால்டர் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த உடன் பீஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். உடன் பீஸில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக கம் போட்டு நல்லா ஒட்டிடுங்க. இப்போ நம்ம நிக்ரோம் ஒயரில் இருக்க இந்த பிளாக் அண்ட் ரெட் ஒயரை வந்து நம்ம வந்து ரிசீவர் சர்க்கியூட் போர்டில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த கார் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும்தான் போகும். லெஃப்ட் அண்ட் ரைட் திரும்புறதுக்கான கீ வந்து இந்த நிக்ரோம் ஒயருக்கு நம்ம பவர் தர போகிறோம். லெஃப்ட் அண்ட் ரைட் திரும்புகிற மோட்டருக்கு போகிற பவர் வந்து இந்த நிக்ரோம் ஒயருக்கு போகும். ஸோ அதனால் வந்து அந்த நிக்ரோம் ஒயர் வந்து ஹீட் ஆகி பட்டாசோட திரியை வந்து பற்ற வைக்கும். ஸோ அதுதான் கான்செப்ட்டு. பட்டாசு திரியை பிச்சு எடுத்துக்கலாம். எடுத்து நிக்ரோம் ஒயரில் வச்சு ஃபயர் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னு தெரில, இந்த நிக்ரோம் ஒயரில் வந்து ஃபயர் ஆகல. என்கிட்ட வந்து இதோட மெலிசான நிக்ரோம் ஒயர் இருக்குது. பழைய சால்டரிங் மிஷின்லேருந்து எடுத்தது இதில் ஃபயர் ஆகுதான்னு செக் பண்ணலாம்.
ஓகே. லைட்டாக புகை வருது. இது வந்து ரொம்ப பழைய பட்டாசுங்க. இதில் இருந்தால் எரிஞ்சிருக்கும். வந்து ரொம்ப பழைய பட்டாசு, அதனால் நெருப்பு புகை வண்டி வருது. ஒரு கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் ஃபயர் ஆகிறதுக்கு. இந்த திரியை எடுத்து, இந்த திரி உள்ள நூல் மாதிரி இருக்கும். ஸோ அந்த நூலை எடுத்து ஸ்ட்ரைட்டாக நிற்கிற ஒயரில் வச்சு பார்க்கலாம் எரியுதான்னு சொல்லிட்டு. இது ரொம்ப பழைய பட்டாசு போலங்க, அதனால தான் ஃபயர் ஆகலை. எல்லாம் என்னத்துக்கு ஃபயர் ஆகிருக்கும். ஸோ அந்த உள்ளே இருக்க நூலை வச்சு எரியுதான்னு பார்க்கலாம். புகை வருது. மறுபடியும் இன்னொரு பட்டாசுலேருந்து திரியை எடுத்து ஃபயர் ஆகுதான்னு பார்க்கலாம். திரியில் இருக்க நூலை மட்டும் அந்த நிக்ரோம் ஒயரில் டச் ஆகிற மாதிரி வச்சுருக்கோம். வாங்க இப்போ ஃபயர் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே, லைட்டாக அதுலேருந்து புகை வருது. ஃபயர் ஆயிடுச்சுங்க. சக்ஸஸ், ப்ராஜெக்ட் சக்ஸஸ். இப்போ வந்து மினி அவுட்டர் ஷாட் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா திரி கீழே இருக்குது. இப்போ நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக திரியை வைக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து இன்னொரு கட்டையை கொடுத்துருக்கோம். ஓகே, வெளியே எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஃபயர் பண்ணி பார்ப்போம். இந்த திரி வந்து கொஞ்சம் லேட்டாக தாங்க எரியும். நான் வந்து டக்குன்னு கொஞ்சம் கட் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ வந்து ஆட்டோ பம்மில் வச்சுருக்கோம். சேம் ப்ரொசீஜர் தாங்க, எல்லா பட்டாசுக்கும் ஒரே ப்ரொசீஜர் தான். கரெக்டாக அந்த திரிக்கு அடுத்த வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி பற்றின உடனே காரை நம்ம ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வந்துடணும். ஓகே, அது சக்ஸஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரிமோட் கண்ட்ரோல் கிராக்கர்ஸ் லான்ச்சர். பிடிச்சிருக்கோம் நம்புறேன். கிராக்கர்ஸ் லான்ச்சர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி, சேஃப் தீபாவளி, சேஃபா தீபாவளி கொண்டாடுங்க.